லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். அனைத்து எம்பிகளுக்கான இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியான பேசுகிறதுக்கான விஷயம். நம்ம டீலிமிட்டேஷன் பற்றி கடந்த காலங்களில் திமுகவே இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்மளும் போய் பங்கெடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராமல் இருக்கிறது அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி திசை திருப்பறதா இருக்கும்? இப்போ இல்லை, ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். நம்ம ஒன்றை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம்தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம்தான். காவிரி விஷயத்துலேயும் நம்ம அரசு தெளிவான முடிவோடு தான் இருக்குது. நம்ம அனைத்து சட்டமன்றத்திலேயும் நம்ம தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். மேகதாது விஷயமாக அனைத்து கட்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். அடுத்து இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ டீலிமிட்டேஷன் விஷயமாக நம்ம ஒன்றிய அரசு ஒரு பில்லை கொண்டு வரங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டாக ஒரே அணியில் இருக்கிறது தான் நம்ம அவசியம். அதை தான் நம்ம தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, எப்படி திசை திருப்ப முடியும்? நம்ம இது ஒரு காவிரி விஷயம் ஒரு கண்ணுனா அது டீலிமிட்டேஷன் இன்னொரு கண்ணு தான். அது எப்படி ஒரு கண்ணை நம்ம பாக்குறப்ப இன்னொரு கண்ணை நம்ம புறக்கணிக்கிறதா ஆகாது. கண்டிப்பாக பேசிட்டோமே, நிறைய வாட்டி அதையே பேசிட்டோம். ஒன்று தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதுல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாகவும் காவிரி விஷயமாகவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அந்த உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். அதுதான் கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷனை அதிகமாக எதிர்த்த திமுக இப்போ சமீப காலமாக ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் இருக்காங்க. இன்னுமே அது பாராளுமன்றத்தில் நடக்குமா, அமல்படுத்தாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ அவசரப்படணும் தமிழக அரசு இந்த அனைத்து கூட்டத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ இப்போ இந்த 2026 இதை பற்றி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்கல்ல, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லை, நாம் என்ன சொல்லணும்னா போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம்தான். இப்பொழுதும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானது தான், அவசியமானது தான். இந்த விஷயத்துல திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறது தொகுதி மறுவரை விஷயத்துல ஒரு இல்லை, அது என்னென்னா அதுதான் பார்த்தீங்கன்னா திமுக பல்வேறு காரணங்களால் இந்த ஒன்றியத்தில் ஆளும் அரசோட பணிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க ஒவ்வொரு அமைச்சர் மீதியும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அவங்க காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையில் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்போ பிஜேபி பக்கம் போகலாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்க பார்ப்பாங்க. சட்ட முன்னாடி கையில் கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறாங்க? ஏங்க அதான் இப்போ அவசரம்னா போன கனிமொழி சொல்றாங்கன்னா சட்டம் கையில் கிடைக்கல, அது நிறைவேற்றுவாங்கன்னு அதிகப்புறமா தெரியல. அதுக்கு முன்னாடி தமிழக அரசு அவசரப்படுறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சரி, இப்போ அவசரம்னா போன வருஷம் நடந்தது என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ ஏன் அந்த கேள்வி கேட்கல? அப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து. இப்போ போன வருஷம் மட்டும் எதுக்கு நம்ம நடத்தணும்ல? அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நம்ம அமைச்சர் போனாங்கல்ல, நம்ம பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் காரணங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டு மாநில உரிமையில் சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சியும் ஒரே அணியில் இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, கூட்டம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார்ல, அவர் கர்நாடகா செல்ல விரும்பினார். ஆக்சுவலாக எந்த விஷயத்துலையும் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம பண்ண முடியலையே ஒழிய, அந்த டைம் லாஜிஸ்டிக்ஸ் விஷயமால தான் பண்ண முடியலையே ஒழிய பேசக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது.